ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி கண்டிப்பாக அடுத்த போட்டி கம்பேக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணால் மட்டும் போதும், அடுத்த 3 டெஸ்ட் போட்டியும் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சில பல அட்வைஸ்கள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, யுவராஜ் சிங் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தித்தார். அப்போது இந்திய அணி குறித்து கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி முதல் போட்டி வெற்றி பெற்றது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் 2வது போட்டி வின் பண்ணவங்க ரொம்ப ஆவலாக இருந்தேன். பட் இந்திய அணி நான் எதிர்பார்த்ததை கண்டிப்பாக பூர்த்தி செய்யலைன்னு தான் சொல்லணும். பரவாயில்ல விடுங்க, கிரிக்கெட்டில் இது நடக்கிறதெல்லாம் ஈஸி தான். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி சில பல சேஞ்சஸ் பண்ணி அவனை பேட்டிங்கில் மீண்டும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் போனால் மட்டும்தான் இந்திய அணி கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகும். கேஎல் ராகுல் எந்த இடத்துல விட்டால் ஆடுறார், அதனால் ஓப்பனிங் எண்ணிக்கை மாற்றக்கூடாது. ரோஹித் சர்மா ஓப்பனிங் போயிட்டு அவரோட இன்டென்ட்டோட ஆடினா கண்டிப்பாக நல்லா இருக்கும். கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர்லேயும் நல்ல பேட்ஸ்மேன் தான். அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் பார்த்தீங்கன்னா அஷித் ராணா கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு ஆகாஷ் தீபை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்திய அணி 3rd டெஸ்ட் போட்டி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கே ஆதரவாக பேசியிருக்காரு நம்ம யுவராஜ் சிங் அவர் அதிரடி பிளேயருங்க. அவர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியா குறித்து அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் என்ன சொன்னாரும் ஒரு முக்கிய பாயிண்ட் கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் போனோமா, அதுதான் கொஞ்சம் டிசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்திய அணி ஏன் முதல் ரோஹித் சர்மா டவுன் தி ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் நல்லா தான் ஆடினாங்க. ஒரு போட்டி ஆனதை வச்சுலாம் நம்ம அவங்கள பர்மனெண்ட்டாக ஓப்பனிங் போடக்கூடாது, அதுதான் இருக்கிற உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் சொன்ன மாதிரி லாஸ்ட் டவுன்லேயே ஆடுவார். அவர் பேசாமல் லாஸ்ட் டவுன்லேயே போட்டு ரோஹித் சர்மா அதிரடி ஆடினுங்க. அவர் ஹிட்மேன், அவருக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாரி ஃபஸ்ட்டே இன்டென்ட் குத்துன கம்மி பால் கூட ஒரு 50 ரன் அடிச்சுட்டு போயிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேயே அடிக்க ஆரம்பித்தானா ரோஹித் சர்மா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் ஸ்டார்டிங் கொடுத்துட்டா போதும். அதுக்கு மேலே நம்ம விராட் கோலி, ரிஷப் பண்டும் கொஞ்சம் தேவி ரன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போலிங் சூப்பராக இருக்குங்க. பும்ரா சூப்பராக போகிறாரு, சிராஜ் அருமையாக போகிறாரு. போலிங் யூனிட்டி நல்லா இருக்கும்போது பேட்டிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். இந்திய அணி கண்டிப்பாக அடுத்த வர டெஸ்ட்டுகள்லாம் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா 2ஆம் மேட்ச் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஆஸ்திரேலிய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் அடிச்சிட்டாங்க, 300+ அடித்தாங்க. அதனால தான் இந்திய அணிக்கு ப்ரெஷர் ஆகி கண்டிப்பாக ரொம்பவே ஒரு கம்மி ஸ்கோர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 180 ஆல் அவுட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் 175 ஆல் அவுட்டு. அதனால் ஒரு மோசமான ஸ்கோரை எட்டி தோத்தாங்க. வெறும் 19 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க ஆஸ்திரேலிய அணி. அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டி இந்திய அணி கம்பேக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங்கே நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த போட்டி இந்திய அணி கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.